கொத்தமல்லி தொக்கு. இது இட்லி, சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய், வெல்லம், காஞ்ச மிளகா, புளி, கடுகு, வெந்தயம். புளியை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கந்தோம் இது தனியாக பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் மீதி இருக்க நல்லெண்ணெயும் ஊற்றி ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துடலாம். அதிலே கடுகும் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம் சேர்த்துட்டு ஊற வச்ச புளியும் சேர்த்துட்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி தொக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.